என்ன தேடுறா? ஒண்ணுல ஒரு 50 காசு கைத்தறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ, இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீ போவோன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா? நிக்கிறோம்ல. பட்டுமானே? போ போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க, பஸ் தாங்க. நீங்க பஸ்ஸுங்க. ஆமாங்க. ஐயோ. ஏங்க பஸ் சொல்றீங்க. நீங்க ஆமாங்க சொல்றீங்க. ஆமாங்க, பஸ்ன்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் நீங்க ஆமா ஆமாண்ணா. ஏன் நான் பஸ் பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்? கஷ்டம். ஓடலையா? இந்த வாட்ச் வர மணி. வேலு. மணி. வேலு, சக்தி வேலு. ஹலோ, மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வந்து லவ்ல போய் முடியும். இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தியேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தேட்டர் 2 ரூபாய் கொடுக்குற? 3 ரூபாயா? ஐயோ, என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏயா இம்சப்படுத்துற? எவ்வளவு தெரியாது உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல. நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவரை ரமேஷ் தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி சரி விடுங்க, பரவாயில்லை. சரி நீங்க எங்க போகணும்? எனக்கு ஒரு டிரைவர் நீ போல நான் சொல்லுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஏயா இப்பதான் அவனுக்கு வாய்க்கிரி அட்வைஸ் பண்ண, உன்கிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கியா கீழே. எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க. தேங்க்ஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடு ஏறி இருக்கிறேன். நீ ஒண்ணுமே இல்லாதல ஏறி இருக்கிற. பெருசு கம்னு இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டாக எவ்வளோ விழுந்திருக்குமா? பாத்ரூமே. ஹலோ. எஸ். பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாவை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். வாமா மகாலட்சுமி. என் பேர் அஞ்சலி சார். புடவையில் உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற. தோசுகள் முண்டை, முன்னாள் தாண்டா நான் புடவையே கட்டுறேன். என்னம்மா முணுமுணுக்கிற? ஹலோ. என்னங்க, இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். வேற கொடுத்தீங்கன்னா. பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுறிய. அறிவில்லை உனக்கு? இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே. டேய், அவன் முகத்தை நான் பார்க்கல, அத போய் லவ்வுக்கு இவன்ட்டு. முகத்தை கூட பார்க்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே. முகத்தையே பார்க்கலையா? அங்க இருந்து அங்கே வலிக்குது. அப்படா இந்த பழம் போடுங்க. இவளா? என்னடா சிரிக்கிற? இவன் எப்படிப்பா அவனை லவ் பண்ணுவா? சீரியல் திட்டு மாதிரி கொச்ச 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 மின்னிக்கிட்டு இருக்க அவ எங்க? தூங்கும் போது 0 வாட்ஸ் மாதிரி டல்லா எரியற நீ எங்க? இது 2 ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. என்ன தொங்கிருச்சு? எப்பா, பொண்ணுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா. எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்கள பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட இவ்வளவுங்க. 8 ரூபாமா? சில்லற 2 ரூபாய் இல்லையாமா?
பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஏப்பா இந்த பொண்ணு எல்லாருக்கும் 2 ரூபா கொடுப்பா போடுக்க. வா போலாம். என்ன வெறித்தனமான எஃபெக்டா இருக்கு. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம் மேடம் ஸ்டாப். இந்த பையன் உங்களுக்கு தெரியுதா? நான் இவரை பார்த்ததே இல்லையே. ஐயா யார் அவரு? யார் இவருங்கடா? உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற. ஏதாச்சும் பேசுப்பா. பஸ் 2 ரூபாய். ஒரு பஸ் 2 ரூபாயா? 2 ரூபாய் பஸ். நான் பஸ்ல போறது இல்ல. என்னடா அப்ப பேசு. இல்லைங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, 2 ஆரஞ்சு சொல்லிய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் ஓவரா கண்ணை கட்டுது. டேய் அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன வித்தியாசம். அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது. நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி. மஞ்சரி அஞ்சலியோட தங்கச்சி. நான் வரேங்க. பை பை. டேய் பாத்தியா, ரெட்ட பொண்ணு டபுள் ஆக்ஷன். உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம். சொல்ற ஓகே? அப்போ அப்பாடா, புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போற. இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு. உங்க கையும் டச் பண்ணிரு. இங்கிலீஷ் நல்லா பேசுறா. அது ரொம்ப முக்கியம். ஹலோ, என்ன வேணும்? கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். என்னது? கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 rupees. ஹலோ, என்ன பண்றீங்க? அது காசை உங்க பக்கம் தள்ளி வச்சேன். 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன். தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே? என்னது தங்கச்சியா? ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன். ஹலோ, ஸ்டாம்பு வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்கா. போ. கிளப்பி விட்டானையா. ஒரு கவர் கொடுமா. பாத்தியா? பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பாரு. அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி இப்ப நீயா ஸ்டாம்பு வாங்கி ஓ முத்திரைய குத்துற. முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட்மேன்ல குத்துறா. ஐயோ படுத்துறானே. முத்திரேன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ. ஓகே ஓகே. இப்பவே கண்ணை கட்டுது. எங்க இந்தாங்க. என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? 1 minute. என்னடா எது கூப்பிட்டனா? நீ தான் இப்படி கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லப்பா. சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வா பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் பண்ணலாம். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்பை வாங்கி ஆரம்பி. 10 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது? பேச தெரியாதா? சபா பெருசு. ஒரு நிமிஷம். இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா, யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை. நீ என்ன பண்ணிக்கிற? நீ தான ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. இப்ப நான் ஸ்டாப்பா? ஐயோ அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறா வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? she is a ராணி. பட் இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்பு வாங்கிருக்கேன். ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா?
ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே ரூபா கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் இருக்காங்க. அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம. இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிட்டு வா. பார்க்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா என் மூளை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது செய் போ. போ. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டேக் இட் பிரதர். கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா? டேய், என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து பூஷ் பண்ணு வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன். டேய், ஆ? நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவர்ரா. கொடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ. வருஷா வருஷம் இப்படி ஒரு கிறுக்கனை மட்டும் வந்து மாட்டிடுறானே. இன்னும் எவ்வளவுதான் ஏன் ஷாம்பு கொடுங்க வச்சிருக்கீங்க? கொடுங்க. ச்சே. உள்ள ஒருத்தவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு. இந்தா. போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா. சரிங்க சார். கோட்டர் விஎஸ் போய் கூடிய. சார் எந்த ஸ்டேஷன்? அவர்தான்ப்பா திண்டுக்கலுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஈஸ்வர பாண்டியன். ஒரு ஆப்ப ராவா குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணாம. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப்ல இறங்கி. தங்கச்சி வர்றா. அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப்பு ஹேர்பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்ததுல இருந்தே என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியதுதானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியதுதானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் ஆக்குது, அந்தி அடிக்குதுங்க. எப்படி? லவ் மேட்டரை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட டைரக்டா சொல்றதுன்னா பெரிய ப்ராப்ளங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல? நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். ஹாய். அக்கும். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? ஸ்டாப். என்ன? இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளிய வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன் கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடச்சே, இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவை திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாது. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே அப்ப ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லி போற. போ போ, போயா போயா.
இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல் இருக்கேன். தப்பா பண்ணா மன்னிச்சுக்கப்பா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா, போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணியார் அனுப்ப. மணி ஆர்டர் டேய், எதுக்குடா நடிச்ச? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறாடி, பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்ட்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல. ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்க தங்கச்சி கிட்ட பேசுறதுன்னா தொட்டு கூட பேசிடுறேங்க. உங்ககிட்ட பேசுறதுனா மட்டும் உடம்பெல்லாம் விடன்னு அப்படியே வேர்த்துருதுங்க. உங்க முகத்தை பார்க்காம கடகடன்னு கொட்டிடுறேங்க. அது வந்துங்க, அது என்னமோ தெரியலைங்க. உங்களை முத பஸ் ஸ்டாண்டில் பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்கு. சிலருக்கு முருகரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிள்ளையாரை பிடிச்சிருக்கு, சிலருக்கு அம்மனை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதை பக்தின்னு சொல்லலாம், இல்லை காதல்னு சொல்லலாம், ஏன் பைத்தியக்காரத்தன்னு கூட சொல்லலாம். உங்க பதில் மட்டும் எங்க இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்க அக்காங்க பரவாயில்ல, என்கிட்ட சொன்னா அவகிட்ட சொன்ன மாதிரி தான். உங்ககிட்ட சொன்னா அது எப்படி உங்க அக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஆகும்? இப்ப ஐ லவ் யூ உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ. பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்டு? யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப? டேய், போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புடிங்கி ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சு நிற்க. என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தங்கச்சி, கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க. அசிங்கமான உனக்கு. நான் என்ன பண்ணேன்? ஆள் பாதி ஆள பாதிங்கிற காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது வேலுவை நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, தங்கச்சி, வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்தையும் மேமேன்ட்டு இருக்க? எங்க அவன்? டேய் வேலு, என்னடா என் கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா, அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
ப்ரொசீட் ப்ரொசீட் புரட்சி தலைவரா அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்கா காரி நீ இங்க தான் தெரியுறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி எங்க தூட்டு விட்டாளா? என்னமோ வேலுவே உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரின்ட்டியாம. ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் இங்க விட்டு கொடுத்தேன், நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவிச்சிட்டாங்க. ஏய் அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காத நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேச்சுறான் பேச்சு. அஞ்சலி இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட. என்னன்னா? அதுவும் இல்லம்மா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேனா, ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கும். என்ன ஏன் செருப்பு? போ போ, வாயில ஒண்ணு கால்ல ஒண்ணு போட்டு போ. அண்ணா அடவ எங்கம்மா போறேன்.